இதோப்பா யாரோ குதிரை மேல வர்றாங்க. தங்கம் வர்றது நம்ம துறை மாதிரி இல்ல? ஆமா, நம்ம துறையேதான். தம்பி அண்ணா நீரானது எனக்கு ஒரு கையே உடஞ்ச மாதிரி ஆயி போச்சுப்பா. ஊர்ல எல்லாருமா சேர்ந்து என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்கப்பா. எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா தம்பி, வழி வாங்கின அத்தனை பேரும் என்ன கண்டாலே சும்மா நடுக்குபடியா செஞ்சு இனிமே எனக்கு எந்த கவலையும். அதான் நீ வந்துட்டிய தம்பி, என்ன ஊருக்குள்ள கூட்டிட்டு நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க. அதான் நீ பெரிய இன்ஸ்பெக்டர் ஆச்சே, நீ என்ன மன்னிச்சிரு, என்ன ஊருக்குள்ள கூட்டிட்டு போ. அண்ணா, வாழ்க்கையில நான் முன்னேறணும், பெரிய அதிகாரியா வரணுங்கிறதுக்காக வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட உங்களை சந்தோஷமா வச்சுக்கணுங்கிற எண்ணத்துலதான் நான் ஓடோடி வந்தேன். ஆனா அதெல்லாம் நடக்காது போல் இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, உன்னதான் நம்பி வந்திருக்கோம். தம்பி, நான் ரொம்ப பாவம் செஞ்ச வேண்டாம், படாத பாடலாம் பண்ணிட்டேன். நான் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு வழியே இல்லையா? இருக்கு இருக்கு. நான் என்ன செய்யறது? எதுவா இருந்தாலும் செய்யறேன். நீங்க உடனடியா போலீஸ்ல சரணடையணும், அதை தவிர வேற வழியே இல்லை. ஐயோ வேண்டாங்க, போலீஸுக்கு போனா உங்களை மறுபடியும் ஜெயில போட்டுருவாங்க. அண்ணி, குற்றவாளிக்கு மறுவாழ்வு கிடைக்கணும்னா தண்டனை ஏத்துக்கிறதா நியாயம். நல்லா இருக்கப்பா நீ சொல்ற நியாயம். அண்ணனை ஜெயிலுக்கு போன்னு சொல்ற நல்ல தம்பியப்பா நீ, நல்ல தம்பி. வாங்க, நம்ம இடத்துக்கே போயிடுவோம். வாங்க வாங்க. தம்பி, ஒன்னதான தெய்வமாக நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்னாலதான் எனக்கு ஒரு விடுவுக்கான ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இப்ப நீயே என்ன போலீஸ்ல சரணடைய சொல்லிட்டு இனிமே ரொம்ப சந்தோஷம். இஷ்டப்படி செய், நான் எங்க வேண்டாலும் வர. வேண்டாம் வேண்டாம், நீங்க போக வேண்டாம். நமக்கு ஊரும் வேண்டாம், உறவும் வேண்டாம். நாம சாகர வரைக்கும் இந்த காட்டிலேயே சந்தோஷமா இருக்கலாம். என் வயிற்றுல வளர்ற உங்க குழந்தை மேல ஆணையிட்டு சொல்றேன், நீங்க போகவே கூடாதுங்க, போகவே கூடாதுங்க. நீ போகலாம். போகாதீங்க, அங்கேயே நில்லுங்க. தம்பி, ஓ வழி வேற, என் வழி வேற. அண்ணா இல்ல, உங்களை போக விட மாட்டேன். எந்த அதிகாரியா என்ன பார்க்க நினைச்சீங்களோ அந்த அதிகாரி தன் கடமையை செய்யாம போக மாட்டான். நில்லுங்க அண்ணா, போகாதீங்க. ஒரு அடி எடுத்து வச்சாலும் சுட்டுடுவேன். தம்பி, துப்பாக்கிய உள்ள போடு, பத்திரமா போய் சேர். அண்ணா, குற்றவாளி தண்டனை அடைஞ்சே தீரணும். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு விலங்கு மாட்டியே தீரும். என்னங்க இது, பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு. கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதையும் அழுகிறதையும் தான் ஆண்டவன் எனக்கு மிச்சமா விட்டு வச்சிருக்கான். என் தம்பி என்ன பார்த்ததும் பெருமையோட, அண்ணே என்ன பாத்தியா, உன் இஷ்டப்படியே நான் போலீஸ் அதிகாரி ஆயிட்டேன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். அதுக்கு பதிலா நீ ஒரு திருட கொள்ளக்கார, உன்னை பிடிக்காம விடமாட்டேன்னு சொல்றதை கேட்க வேண்டியதா போச்சு. சொன்னது யாரு? உங்க தம்பி தானே? என் தம்பிதான். நம்ம துரைதான். நம்ம துரைதான், நம்ம துரைதான். வாழ்க்கையில என் கூட கைகோத்து நடப்பான்னு நினைச்சேன். அதுக்கு பதிலா என் கையில விலங்கு மாட்டி எடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. இவ்வளவுக்கு காரணம் யாரு? நாகநாதன். அம்மா சாகரத்துக்கு காரணமா இருந்தா
என்ன திருடனாக்குனா என் தம்பியின் ஆளு சேர முடியாதபடி எங்களை இரு துருவங்கள் ஆக்கிட்டாய் அம்மா. அம்மா என் நிலைமைய பாத்தியம்மா. நடக்க வேண்டியது நடக்க கூடாதது எல்லாம் நடந்து போச்சுமா. எல்லாம் நடந்து போச்சு. போட்டுமா, நான் என் தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சிட்டேம்மா. இனிமே எப்படி ஆனா என்ன போகட்டுமா? இல்ல, நீங்க உங்க தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னும் முடியல. நீங்க எப்படி அவரை நினைச்சு இங்க துடிச்சிட்டு இருக்கீங்களோ, இதை விட அதிகமா உங்களை நினைச்சு அவர் அங்க துடிச்சிட்டு தான் இருப்பார். உங்களுக்கு ஆறுதல் சொல்ல பக்கத்துல நான் இருக்கேன். ஆனா அவருக்கு யாரும் இல்லை, என் தம்பிக்கு யாரும் இல்லையே. அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்க தம்பிக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை கமலாவை அவருக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது. நாகநாத குடும்பத்தோட சம்பந்தம் நடக்காத கதை. நடக்காத விஷயங்கள் எவ்வளவோ உங்க வாழ்க்கையில நடந்து போச்சு. இந்த கல்யாணம் மட்டும் ஏன் நடக்காது? நிச்சயமா நடக்கும். ஜமீன்தார் ஐயா, அன்னைக்கு நான் இங்க வேலை செஞ்சப்போ உங்களை எப்படி பார்த்தனோ அப்படியேதான் இப்பவும் இருக்கீங்க. சொகுசான கட்லு, பூ தூவன மெத்த, சாராயம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில மாறுதலே இல்லை. ஆனா நானு திருடனா, கொள்ளக்காரனா? இப்ப என்ன வேணும்? பணம் தானே வேணும். அதுக்காக நான் இங்க வரல. பிள்ளைக்கு வந்த உங்க கமலாவை என் தம்பிக்கு பொண்ணு கேட்கணும். கொள்ளக்காரன் தம்பிக்கு ஜமீன்தார் பொண்ணுக்கு கல்யாணம். கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் நடக்காது. பாவம், இந்த சின்ன விஷயத்துக்காக ஏன் சூரியனை தசை மாத்துறீங்க? ஜமீன்தார், நீங்க எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருக்கீங்க. இருந்தாலும் என் தம்பிக்காக அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நான் உங்க முன்னால வந்து நிக்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வாழ துடிக்கிற அந்த 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைங்க. பணத்துல உங்க அளவுக்கு என் தம்பி இல்லாட்டி போனாலும் இன்னைக்கு அந்தஸ்துல அவன் ஒரு போலீஸ் அதிகாரி. இன்ஸ்பெக்டர் தம்பிக்கு கொள்ளைக்கார அண்ணன் பொண்ணு கேட்க வந்திருக்கிறார். நல்ல காரியத்தை நல்ல விதமா பேசி முடிக்கலான்னு வந்தேன். அது நடக்காது போல இருக்கு. ரங்கா, இப்ப நான் என்ன செய்யும்? உன் தம்பிக்கு கமலாவை கொடுக்கணும், அவ்வளவுதான். நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன், நீங்க என்ன கொஞ்சம் கூட மதிக்கும். இப்ப துப்பாக்கியை பார்த்ததும் உயிர் மேல உள்ள ஆசையினால ஒரே நிமிஷத்துல உங்க முடிவை மாத்திட்டீங்க இல்லையா? துப்பாக்கி மேல சத்தியமா சொல்லுங்க. இந்த துப்பாக்கி மேல சத்தியமா சொல்றேன், கமலா உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சத்தியமா? சத்தியமா. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. சத்தியம் தவறு நீங்க இந்த துப்பாக்கி நெருப்பக்கத்தை தவறாக கல்யாணம் தள்ளிக்கு உங்க சத்தியம். என்னங்க? இளையூர் ஜமீன்தாருக்கும் கமலாவுக்கும் கல்யாணம் உடனே ஏற்பாடு செய். என்னங்க இது பெரிய வழக்கு சூழ்நிலை கொடுக்குற மாதிரி? சொன்னதை செய். நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா கொடுத்துருக்கீங்க? ஏற்பாடு செய். ஏன் இந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரமா முடிவு செஞ்சுட்டாங்க? இந்த சமயத்துல நீங்களும் கை வச்சுட்டீங்களே. உங்களை தவிர இந்த வீட்டுல வேற யாரு இருக்காங்க எனக்கு? அம்மா, கமலா, வாதத்துக்கு மறந்து இருக்குது, ஆனா பிடிவாதத்துக்கு ஏதுமா மறந்து? நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், அவனவா செய்கிற பாவத்துக்கு அவனவா அனுபவிக்கிட்டாமா வேணும். கடவுள் ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவன் நம்புமா, அவன் உன்னை நிச்சயமா நல்லபடியாத்தமா வச்சிருப்பான். தங்கத்தோடு விருந்து சாப்பாடு நினைச்சு துப்பாக்கியை கோட்டை விட்டு உனக்கு செய்தியுமா? இந்த நாடகத்தை கல்யாணம் கிளியூர் ஜமீன்தாருக்கும் கமலாவுக்கும்
கிளியூர் ஜமீன்தாருக்கும் கமலாவுக்கும் கல்யாணமா? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். கல்யாணம் மூஞ்சிய பாரு, மூஞ்சிய அக்காங்க போ போ அக்கா இங்க என்ன செய்யற? போ வெளியே போய் வரவங்கள சொல்லி. சொல்லுமா, நீ இஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணம் நடக்குதா? இல்ல. பெரிய மனுஷன், சின்ன புத்தி. கமலாவுக்கும் உனக்கும் உள்ள உறவை நான் தெரிஞ்சுக்கலாமா? சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகணும், ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிச்சோம். அப்போ கல்யாண வீட்டுல இருந்து கமலாவை உங்க அண்ணன் கடத்துனதுக்கும் உனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இருக்க முடியாதுதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கமலாவை நீ காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கும் கல்யாண வீட்டுல இருந்து கமலாவை உங்க அண்ணன் கடத்திக்கிட்டு போனதுக்கும் துரை, என்னுடைய சந்தேகங்களுக்கு ஆதாரமா இந்த லெட்டர்களும் இருக்கு. இது விஷயமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்ன செய்யறோம், அதனுடைய விளைவுகள் என்னங்கிறது தெரியாம எங்க அண்ணன் இப்படி நடந்துகிட்டது குற்றம் தான். குற்றம் மட்டுமல்ல, தர்மத்துக்கு நீதிக்கும் ஒரு வழிப்பறி கொள்ளக்காரன் விட்டிருக்கிற சவால். இதுக்கு உன்னுடைய பதில் என்ன? ஒரே பதில் தான். கமலாவை கடத்திக்கிட்டு போனதே எங்க அண்ணன் செஞ்ச கடைசி குற்றமா இருக்கட்டும். அவர் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கமலாவை கொண்டாந்துட்டேன். மாலை மாத்திக்கிங்க, மாலை மாத்திக்கிங்க. இதுதான் உங்க அண்ணனா? ஆமாங்க, நான் தான் ரெங்க துரையோட அண்ணன். தம்பி சொல்லித்தான் அந்த பெண்ணை கடத்திட்டு வந்தியா? என் தம்பி ஒண்ணு சொல்லல, நான் தான் போய் கமலாவை காப்பாத்தி கொடுத்து வந்தேன். கமலாவை காப்பாத்துறியா? ஆமா. இவரும் கமலாவும் சின்ன பிள்ளையில இருந்தே ஒன்னா படிச்சு பழகினாங்க, ஒருத்தர் விரும்பினாங்க. அந்த படுபாவி நாகநாதன் என்ன பண்ணா, திடீர்னு இந்த பொண்ணை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டான். நான் விடுவேனா? ஐயா, இதுவரைக்கும் எதுக்காகவும் யாருகிட்டையும் போய் கெஞ்சினது கிடையாது. எங்க குடும்பத்தையே அழைச்சு நாகநாதன் போய் இவங்களுக்காக கெஞ்சினேன். என் தம்பிக்கு கமலாவை கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு கேட்டேன். அவன் சரின்னு வாக்கு கொடு. மனுஷனா பிறந்தவன் சொன்ன சொல் தவறலாமா? வாக்கு தவறவன் மனுஷனா? அவன் தவறிட்டானுங்க. இப்ப நான் கமலாவை கொண்டுட்டு வரலன்னா இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? அதனால தானுங்க நான் இப்படி செஞ்சுட்டேன். ஐயா நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சது சரிதானே? தம்பி ஏன் நிக்கிறீங்க? நேரமாகுது, மாலையை மாத்திக்கங்க. ஐயா சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா. அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் செய்து வைக்கிற முறை. ரங்கா, உண்மையிலேயே உன் தம்பி மேல நீ பாசம் வச்சிருக்கிறியா? நான் இந்த உலகத்துல வாழ்றதே என் தம்பிக்காக தாங்க. அவன் சந்தோஷமா இருக்கணும் நீ விரும்புறியா? அவன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். அவனுக்காக நீ எதையும் செய்வியா? உயிரை வேண்டாலும் கொடுப்பேன். போய் இதை நான் நம்ப மாட்டேன். ஐயா, நான் திருடன் தான், ஆனா பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன், ஆனா உன் தம்பிக்கு துரோகம் செய்யறேன். ஐயா, இப்படி நான் சொன்ன எனக்கு கோபம் வந்துருங்க. என் தம்பிக்கு நான் துரோகம் செய்யறேனா? ஆமா, மறுபடியும் சொல்றேன், உன் தம்பிக்கு நீ துரோகம் தான் செய்யறேன். ரங்கா, துரையனுடைய மனசுல சத்தியம் என்ற விதையை விதைச்சு அது சரியா முளைச்சு பலன் தர போற நேரத்துல உர வைக்கிறதாக நினைச்சு நெருப்பு அள்ளி கொட்டிட்டேன். புரியும்படியா சொல்லுங்க, புரியும்படியா சொல்லுங்க. உன் தம்பி ஒரு கடமை வீரனா வரணும் நீ ஆசைப்பட்டியா இல்லையா? ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்ட மாதிரியே எங்க அம்மாவோட ஆதி அதை நிறைவேற்றி வச்சு. ஆனா இப்ப நீ ஒரு திருடனா மாறி உன் தம்பிக்கே எதிரியாயிட்ட. புரியுதா உனக்கு? ஐயோ, காசு பணத்துக்காக நான் திருடன் ஆகலையே. அந்த பாவி நாகநாத எங்க குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தையும் இந்த ஊர்ல அவன் செய்யற அக்கிரமத்தையும் தட்டி கேட்கறதுக்காக அவனை எதிர்த்தேன். எல்லாருமா சேர்ந்து என்ன திருடனாக்கிட்டாங்களே, எல்லாருமா சேர்ந்து என்ன திருடனாக்கிட்டாங்க.
ஐயா, கெட்டவரை தட்டி கேட்கறது தப்பா? தப்புதான். நாகநாத குற்றம் செய்வேன்னு உன்ன மாதிரியே எல்லாரும் கொள்ளையும் செய்ய ஆரம்பிச்சுட்டா சமூகம் என்ன ஆகும்? ரங்கா, உன் தம்பிக்காக பெரிய தியாகம் செய்யறதாக நினைச்சுட்டு இத்தனை குற்றங்களை செய்துகிட்டே போறியே, அது அத்தனையும் உன் தம்பியுடைய பெருமையை குறைக்கத்தான் பயன்படும். இன்னும் தொடர்ந்து இதையே நீ செய்துட்டு போனா உன் தம்பியினுடைய வாழ்க்கையை நீயே நாசமாக்குறேன் தான் அர்த்தம். ஐயா, எந்த தம்பிக்காக உன்னுடைய உயிரையே கொடுப்பேன்னு நீ சொல்றியோ அந்த தம்பி உன்னுடைய தவறுகளுக்காக அவனுடைய உயிரையே கொடுத்துருவான் போல. ஐயோ, என் தம்பி சாகக்கூடாது, என் தம்பி சாகக்கூடாது. நான் தெரியாம பெரிய தப்பெல்லாம் செஞ்சுட்டேன். ஐயா, என் தம்பி மேல சத்தியமா சொல்றேன், பார்க்க போற என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இனிமேல தப்பே பண்ண மாட்டேன். ஐயா, தப்பே பண்ண மாட்டேன். இந்தாங்க தம்பி, தம்பி, இனிமேல் நான் தப்பே பண்ண மாட்டேன். என் மனுஷனை சொல்லு, நான் ஓடிட்டேன். ரங்கா, உன்னை மன்னிக்கவோ அல்லது தண்டிக்கவோ எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. குற்றவாளிகளை நீதிக்கு முன்னால நிறுத்த வேண்டியதுதான் எங்க கடமை. இன்ஸ்பெக்டர், போலீசால தேடப்பட்டு வந்த கொள்ளக்கார ரங்க சரணடைஞ்சிருக்கிறான். Do your duty.